ஸோ பெரிய சிஇஓ இருக்க நிறைய பணம் வச்சுப்பாரு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வச்சு விளையாடிடலாம். இருக்கட்டும் சார், எம்ப்ளாயியா இருந்தா எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். இங்க சினிமாவுக்கு வந்தா சில படங்கள்ல பெரிய லெவல்ல முதலாளி, அதே முதலாளிக்கே சில டைம்ல தொழிலாளி ஆயிடும். சினிமாவில மட்டும்தான் அதை நடக்கும். இன்றைக்கு வெற்றி கொடுப்பவன் நாளைக்கு வெற்றி இல்லாதவனாக இருப்பான். இன்றைக்கு தோல்வி அடைபவன் நாளைக்கு வெற்றி அடைபவனாக மாறுவான். அதுதான் சினிமா. இட் இஸ் தேர் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள், அதாவது நம்ம சினிமா தொழிலும் இல்லை, வேற எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிசினஸ்ல அடிப்பட்டவங்க வேற ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆகும், அந்த மாதிரி. ஆனா சினிமா துறையில மட்டும்தான் மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம எடுத்து நம்ம படைப்பாளியாகி அதை மற்றவங்களை காட்டி அதை அவங்க கை தட்டும் போது கிடைக்கிற நம்ம அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது வேற எந்த தொழில நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் கிடைக்கும். We are the creators. Next Lord, நம்ம தான் உருவாக்குறோம். அதுல ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எப்படி காட்டணும், எப்படி அதை கொண்டு வரணும், அந்த மாதிரி படைப்பாளிகள்ன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம எடுத்த படங்கள் குறைவா எண்ணிக்கையில, நான் எடுத்த படங்கள் குறைவாக இருந்தாலும் நான் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் வாழ்ந்தது. நான் வாழலன்னா அந்த கதாபாத்திரத்தை சின்ன போன்ற எஜமானாவது நான் நேர்ல பார்த்து அதை உள்வாங்கி இப்படி நடந்தாதான் நல்லா இருக்கும், இந்த காஸ்டியூம் போட்டாதான் நல்லா இருக்கும், இப்படி ரியாக்ஷன் கொடுத்தாதான் நல்லா இருக்கும், ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி எடுத்ததுனால இன்னைக்கு வரையில நான் ஒரு 15 வருஷமா படம் பண்ணல. இன்னைக்கு வரையில டைரக்டர் உதயகுமார்னு சொல்றாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய படைப்புகள் தான் காரணம். அதனால நீங்க வாங்க, வயது என்பது ஒரு பெரிய இதே கிடையாது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. உங்களுடைய ஆர்வத்தை எந்த வயசுலையும் காட்டலாம். நீங்க இந்த வயசுல காட்டிருக்கீங்கன்னா யூ டிசர்வ் பிக்கஸ்ட் சக்சஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதுக்காக ஒரு கைத்தட்டி போகல. இன்னும் நானும் கைத்தட்டுறதுக்கு கண்டென்ட் கொடுக்கவே மாட்டேன், கட்டவே மாட்டோம் இல்லையா? ஆக ஒரு மிகச்சிறந்த இந்த படைப்புகளுக்கு பிறகு சிவா நீங்க கூட இருந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆகுது இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விழா தான் இல்லையா?